த்ரிஷா, இந்திராணி, கமல் எப்படி இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிறத 2 பேரும் மாற்றி மாற்றி, அவள் நெகட்டிவாகவும் சொல்லிட்டுருப்பா அமரன், இவள் பாசிட்டிவாக சொல்லிட்டுருப்பா கமலை பற்றி. ஒரே கேரக்டரை பற்றி அந்த சீன் சான்ஸே இல்லை. மனிஷா வேறு லெவல் சீன் அது. சித்தப்பா சின்ன வயசுலேயே கொண்டு போய் விட்டதும், அங்கேருந்து இந்திராணியை கூட்டிகிட்டு வந்ததும். இப்போ சொல்லுவா, சந்திரான் பேர் வச்சுருந்தா தான் கூப்பிட்டு போவீங்களா, என்ன கூப்பிட்டு போக மாட்டீங்களான்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து இவனே அந்த பொண்ணை வச்சுருப்பான், அது வேறு விஷயம். அத்தனை பேர்த்து கூட போகிறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருக்கும். நல்லா தான் வச்சுருப்பான் ட்ரிஷாவையும். அப்போ அந்த சிம்பு சொல்கிறதும் இவோ சொல்கிறதும் செம்ம சீன். எனக்கு படத்தில் பிடிச்ச ஒரே சீன் அதுதான். ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்டிஆர் செம வைபு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, நான் பயங்கரமான எஸ்டிஆர் ஃபேன். இது எஸ்டிஆர் படம் இல்லை, கமல் படம். கமல் வந்து ஒரு உலக நாயகன். கமல் என்ன எஸ்டிஆரே இல்லை, எல்லாம் கமலே வச்சுருக்கீங்க. ஏய், கமல் வேறு, எஸ்டிஆர் வேறு. இது எஸ்டிஆர் படம் இல்லை, கமல் படம். எஸ்டிஆர் இங்கேனா கமல் இங்கே. எல்லோரும் பயங்கரமாக அங்கே கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. படம் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா வீட்டில் ஓடிடியில் பார்க்க முடியாது. தியேட்டரில் பார்த்தா தான் கொஞ்சமாச்சு பார்த்த மாதிரி இருக்கும். வீட்டில் உட்காந்து பார்த்தோம்னா ரொம்ப போர் அடிக்கும். சீரியல் பார்த்த மாதிரியே இருக்கும். அப்புறம் நம்ம பாதி படத்துலேயே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்து முடிச்சிட்டோம்னா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் நம்மளுக்கு வரும்.